ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே ஃபேமிலிஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கெலாம் வந்துட்டு விளக்கெலாம் ஏற்றி சாமிக்கு பூ பொட்டெலாம் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட வந்து பிரசாதம்னு சொல்லிட்டு நெய்வேத்தியம் பண்ணுறது சாமிகிட்ட வைக்கிறது வந்துட்டு பெருசாக எதுவும் இல்லை. லட்டு ஒன்றும் பழத்தில் வாங்கிட்டு வந்தால் ஒரு மாதுளம்பழம் தான் மீதி இருந்துச்சு வீட்டில். அதை வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. சாமி ஃபோட்டோலாம் ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு ரொம்ப நிறையலாம் இல்லை. இருக்க சாமி ஃபோட்டோ வச்சு சிம்பிளாக எங்கள் வீட்டில் இருந்ததை வச்சு நான் சாமி கும்பிட்றேன் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி. உங்களுக்கு உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி விளக்கேற்றியாச்சா? என்ன வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணீங்க? இல்லை சும்மா என்ன மாதிரி சிம்பிளாக வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவீங்களா? இல்லை சாதாரண விளக்கு மட்டும் ஏற்றுவீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் விளக்கேற்றி வச்சுட்டு வெளியில் வந்து அடுப்பையும் பற்ற வச்சு ஒரு இடத்துல சாதம், ஒரு இடத்துல குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் முடிஞ்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சுட சுட சாதம் தான். சாதம் நல்லா சூடாகவே இருந்துச்சு சாதம். இன்றைக்கி வந்து எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால வந்துட்டு ரசம் வச்சுட்டேன். மதியம் வச்ச பருப்பு கிடைச்சது மீதி இருந்துச்சாச்சு. அந்த சாம்பார் வச்சு ரசம். இன்றைக்கி ரசம் வந்து கொஞ்சம் கூடுதலாக மிளகும் வரமல்லியும் கொஞ்சம் அதிகமாக வச்சு கொஞ்சம் காரசாரமாக வச்சாச்சு ரசம். பார்த்திங்கன்னா கோவக்காய் வறுவல் செஞ்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்துட்டு பக்கத்து வீட்டில் அக்கா வந்துட்டு பூரி செஞ்சுருந்தாங்க. அந்த அம்மா இல்லைன்னா பூரியும் குருமா கொடுத்துருந்தாங்க தம்பிக்கு. அப்புறம் ஊறுகாய். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். ஓகே, பாய்.